ஹாய் கைஸ். ஆக்சுவலாக இப்போது நிறைய பேர் எம்டிகேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபால் ஃபைண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிரமப்படுறாங்க. நான் ஒரு சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டெஸ்ட் எடுக்கிறது, செட்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வோல்டேஜ் எந்தெந்த இடத்துல அப்பியர் ஆகணும். ஓகே, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விதமாக நான் வந்து பிரித்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வி பஸ், அதாவது சார்ஜரை மட்டும் கனெக்ட் பண்ணி பேட்டரியை கனெக்ட் பண்ணாமல் எந்தெந்த இடத்துல என்னென்ன வோல்டேஜ் அப்பியர் ஆகணும், எவ்வளோ வோல்டேஜ் அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத கிளியர் மெஷர்மெண்ட்டாக கொடுக்க போகிறேன். இண்டிவிஜுவலாக மல்டிமீட்டர் வச்சுருக்கேன், லைவில் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எம்டிகேல வந்து பார்த்தீங்கன்னா MT6765 அப்படிங்கிற ஒரு CPU வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிபியூக்கும் நம்ம ஃபியூச்சரில் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி லைவாக காமிக்கிறேன். வெறும் வாய் வழியாக இல்லாமல் இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் வரணும்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக இல்லாமல் லைவாக என்ன வரணும் என்ன வருது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச். இந்த வீடியோ பியூர்லி அபவுட் ஒன்லி விபஸ் இன்புட், நோ விபேட் கனெக்டிவிட்டி. விபஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னவா இருக்குது, விபஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வோல்டேஜ் அப்பியர் ஆகுது. ஓகே, ஆஃப்டர் பவர் ஆன் பிஃபோர் பவர் ஆன் ரெண்டையுமே உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஓகே, எஸ். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கனெக்ஷன்லையும் எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அந்த ப்ரோபை நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு ஐபேடில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். சி, ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ண ஒன்று நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபஸ் இன்புட் நம்ம கொடுத்தோம் 1 நம்பர் விபஸ் இன்புட் கொடுத்த ஒன்று நம்மளுக்கு டெஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசி கனெக்டரில் 5 வோல்டேஜ் கம்பல்சரி உள்ள ஜென்ரேட் ஆகணும். ஸோ கனெக்ட் பண்ணோன்னா ஸோ விபஸ் லைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ விபஸ் லைன் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணோன்னா 5 வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதான்னு பார்த்துருவோமா? எஸ், பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி பாருங்க, இதுதான் விபஸ் லைன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வோல்டேஜ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோன்னா 5 வோல்டேஜ் உள்ளே வரணும். ஓகே, 5.25 வந்துருச்சா? ஸோ மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸோ விபஸ் உள்ள கொடுத்தது 5.25 வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு வோல்டேஜ் ஒன்றுலையும் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதை இப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். சிசி வழியாக நம்ம ஒரு வோல்டேஜை உள்ளே கொடுத்துட்டோம், தட் இஸ் கால்டு விபஸ். விபஸ் நம்மளுக்கு டிஃபால்ட் 5 வோல்டேஜ். 5.24ங்கிறது அப்ராக்சிமேட்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வேரியேஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு உள்ளே கொடுத்த ஒன்று ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசிஸ் ஜென்ரேட் ஆகணும். விசிஸ் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னாக்கா இங்கே பாருங்க, விசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ ஜென்ரேட் பண்ணணும், 4.20 வோல்டேஜ் இந்த இடத்துல நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணியே ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரியா இந்த இடத்துல இங்கே பாருங்க 4.20 வோல்டேஜ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, 4.20. ஸோ அக்யூரேட்டாக 4.20 வந்து வருது இந்த மல்டிமீட்டரில். இது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இது ரெண்டும் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா வி ப்ராக்னு சொல்லி சொல்லுவோம், 3வது வோல்டேஜ். அது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்டில் ஒரு நிமிஷம் இந்த காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நிமிஷம் பென்சில் ஆப்பிள். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க 3வது வருது இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா PL2001ன்னு சொல்லி சொல்லுவோம். விப்ராக் வோல்டேஜ் ஃபார் ப்ராசஸர். அப்ராக்சிமேட்டாக 0.60 வோல்டேஜ்லேருந்து நம்மளுக்கு 1.20 வோல்டேஜ் வரைக்கும் வரணும். ஓகே, ஜஸ்ட் பிளக்இன் பண்ண ஒன்று இது எல்லாமே. ஸோ பிஃபோர் ட்ரிகர் இது எல்லாமே செட்டை நான் வந்து ஆன் பண்ணல, ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வரணும் கம்பல்சரி. ஓகே, ஸோ அது வருதான்னு பார்த்துருவோமா? இப்போ 0.65 நம்மளுக்கு வந்திருக்கீங்களா இந்த இடத்துல? எஸ், ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா லைட் ஆன் பண்ணுறேன். 0.64 வந்திருக்கா? 0.65 0.64 வோல்டேஜ் ஃபார் ப்ராசஸர். சார் ப்ராசஸருக்கு போகிற பிரைமரி வோல்டேஜ் இதுதான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4வது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃபார் ரெஃபரன்ஸ். சி, இந்த மேலே கெப்பாசிட்டர்லேருந்து நாங்கள் மெஷர் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக இதை. ஓகே, கெப்பாசிட்டருக்கு அந்த பாட்டம் சைடு கீழ் சைட்லேருந்து மெஷர் பண்ணியிருக்கோம். C2153ன்னு சொல்லிட்டு வோல்டேஜ் ஃபார் ரெஃபரன்ஸை 0.90 வோல்டேஜ்லேருந்து 1.20 வோல்டேஜ் வரைக்கும் வரணும். ஸோ வருதான்னு பார்த்துருவோமா? ஓகே, வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் 0.96 வருதுங்களா? ஓகே,
இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஓகே, கிளியரா? அடுத்தது அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா வி சாரி நான் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணாமட்டேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்டிசி வோல்டேஜ் ரியல் டைம் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். இது வந்து R2204 அப்படிங்கிற ரெசிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பஞ்சிங் ஆகுது. எவ்வளோ வோல்டேஜ்னா 2.80 வோல்டேஜ் சார். பிஃபோர் வந்து பவர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக கம்மியாக தான் இருக்கும். செட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டண்ட்டாக 2.80 வோல்டேஜ் வந்துடும். ஆனால் முன்னாடி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக 2.80 வரணுங்கிறது உண்மைதான். ஓகே, 2.22 தான் வருது. ஓகே, விஆர்டிசி அப்படிங்கிறது ஓகே 2.2221 தான் வருது. ஆனால் எவ்வளோ வரணும், 2.80 வோல்டேஜ் வரைக்கும் வரணும். ஓகே, பட் இந்த வோல்டேஜ் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பஞ்சிங் ஆயிருக்கு இந்த இடத்துல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது, ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறேன். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா வி கோர்னு சொல்லுவோம். சிபியூவில் நிறைய கோர்ஸ் இருக்குது. அதில் பிரைமரி கோர் வேக்கப் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற அந்த பக்காயில் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வி கோர் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகுது. 0.60 1.20 வரைக்கும் வரணும். ஸோ நம்ம வருதான்னு பார்த்துருவோமா? ஓகே, வி கோர் பாருங்க 0.60 வருதா? எஸ், 0.64 நம்மளுக்கு வருது. செட்டை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வோல்டேஜ் பஞ்சிங் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒன்றொன்னா நெக்ஸ்ட் என்ன வேக்கப் ஆகுதுங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா விபிஏ. ஓகே, விபிஏங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏழாவது விபிஏ வோல்டேஜ் ஃபார் பவர் ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவோம். விபிஏ இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வராது, 0 வோல்டேஜ்ல நிற்கிது விபிஏ. ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம் கார்டு உள்ளார இல்லை. சிம் கார்டு உள்ள இல்லாதனால உங்களுக்கு 0.00 வோல்டேஜ்ல நிற்கிது. ஆனால் ஒருவேளை சிம் கார்டு போட்டு ஆன் பண்ணால் அதுலேயே 2 கேட்டகரி இருக்கு. ஸோ நான் சிம் கார்டு போட்டு ஆன் பண்ணும்போது நான் ஒரு வேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2G சிம் போட்டேன் அப்படின்னாக்கா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 0.70 வோல்டேஜ் வருது. 4G சிம் கார்டு போட்டேன் அப்படின்னாக்கா 3.20 வோல்டேஜ் வருது. அக்கார்டிங் டு த சிம் கார்டு பேண்ட் வித் இதனுடைய வோல்டேஜ் வேரி ஆகும். இப்போ சிம் கார்டு இல்லாதனால இந்த இடத்துல என்ன வருது, 0 வோல்டேஜாக வருது. ஓகே ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வோல்டேஜ் ஃபார் மோடம். ஓகே, ஸ்விட்ச் பண்ணுற கேமரா. ஓகே, வோல்டேஜ் ஃபார் மோடம். வோல்டேஜ் ஃபார் மோடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா PL2003 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா PL2003ங்கிறது அதனுடைய நேமு. அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் தான் PLன்னு சொல்லுவோம். ஸோ பக் ஆயில் அது ஆக்சுவலாக எட்டாவது எங்கே இருக்குது அந்த பக் ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த பக் ஆயிலேருந்து எடுத்த கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஓகே வோல்டேஜ் ஃபார் மோடம் இங்கே இருக்கா 0.64 வோல்டேஜ் வருது. ஆனால் 0.60லேருந்து 1.20 வரைக்கும் வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இருக்கும். செட்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். ஓகே, அடுத்தது சுவிட்சிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, லைனில் இருக்கேன். சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இது கொஞ்சம் சுவிட்சிங் கஷ்டமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், ரைட். ஓகே, சுவிட்சிங் கொஞ்சம் ஈஸியாக ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் ஃபார் மோடம் பார்த்தோம். நம்மளுக்கு 9வது வந்து பார்த்தீங்கன்னா VS1ன்னு சொல்லுவோம். VS1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சப்ளை நம்மளுக்கு 1ன்னு சொல்லுவோம். இது வந்து ஹை எல்டிஓ ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த VS1 வழியாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்டிஓக்கும் நம்மளுக்கு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிறது. இந்த VS1 வேக்கப் ஆகலை அப்படின்னா எந்த எல்டிஓக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் போகாது. செட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் போகலை அப்படின்னா வேக்கப்பிங்கே செட்டு ஆன் ஆகிறதுக்கே ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்டிஓ லைன் VS1 VS2 நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதில். ஸோ எல்டிஓ எப்படி வேக்கப் ஆகுதுன்னு நம்ம மொத்தம் 29 எல்டிஓஸ் இருக்குது நம்மளுக்கு ஆக்சுவலாக. ஸோ 29 லைனுக்கு இதே மாதிரி 29 மல்டிமீட்டர் வச்சு செட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவாக தரேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா VS1 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எல்டிஓ உங்களுக்கு நான் ஃபஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ 1.60 வோல்டேஜ்லேருந்து 2.20 வோல்டேஜ் வரைக்கும் இந்த இடத்துல அப்பியர் ஆகும். நம்மளுக்கு இப்போ இதில் என்ன வந்திருக்குன்னு பார்த்துருவோமா? VLDO
சரி, ஹை எல்டிஓ VS1 சொல்லி சொல்லுவோம். 1.62 வோல்டேஜ் வந்திருக்கு. 1.60 இருந்து நம்மளுக்கு 2.20 வரைக்கும் வரும். ஏன்னா ஹை எல்டிஓ இது ஆக்சுவலா. இதுவே VS2 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இங்க பாருங்க, இங்க வந்துடும் அது ஆக்சுவலா. எஸ் 10வது இந்த இடத்துல இருக்கு இந்த எல்டிஓ ஆக்சுவலா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா VS2 சொல்லி சொல்லுவோம். எக்ஸிட் VS2 ஆக்சுவலா. PL 2803 சொல்லிட்டு. ஸோ இது லோ எல்டிஓங்கிறதுனால 1.30 இருந்து 1.80 வரைக்கும் தான் வரும். நம்ம செகண்டரி லைன்ஸ்க்குலாம் போகுது இல்லைங்களா, கேமரா வேக்கப் ஆகிறதுக்கு, வைஃபை வேக்கப் ஆகிறதுக்கு, WCN வேக்கப் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் இதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி எல்டிஓ லோ எல்டிஓன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகிறது. VS1 வேக்கப் ஆச்சுன்னா தான் VS2 வேக்கப் ஆகும். ஹை எல்டிஓ வேக்கப் ஆச்சுன்னா தான் லோ எல்டிஓ வேக்கப் ஆகும். ஹை எல்டிஓ வேக்கப் ஆகலைன்னா லோ எல்டிஓ வேக்கப் ஆகாது. லோ எல்டிஓ வேக்கப் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக 29 கனெக்ஷன் நான் மெஷர் பண்ண வரைக்கும். அது இன்னொரு வீடியோவை தர்றேன், போட்டு இதில் போட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகே, இந்த லோ எல்டிஓ நம்மளுக்கு வேக்கப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக லைவ்ல நம்மளுக்கு என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்த்துக்கிங்க. லோ எல்டிஓ VS2 அப்படிங்கிறது இதுதான். ஸோ 1.48 வோல்டேஜ். நான் உங்களுக்கு 1.3 இருந்து 1.8 வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ கிளியர் தானே இது வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்க, செட்டில் ஆன் ஆஃப் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா TP25ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.2லேருந்து 4.2. ஆக்சுவலாக இன்னும் நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னாக்க உங்களுக்கு V6 இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே இங்கே ஜென்ரேட் ஆகி வரும். வோல்டேஜ் ஃபார் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். நம்ம அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குவால்காம் சிபியூவில் VPHன்னு சொல்லுவோம், இதில் V6ன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சம்டைம்ஸ் V6 அப்படியே இங்கே ஜென்ரேட் ஆகும், நோ இஷ்யூ அட் ஆல். இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்சில் 4.2 வோல்டேஜ் நம்மளுக்கு அப்படியே வரும். ஸோ V6 இங்கே பாருங்க, V6 4.20 இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆன் ஆஃப்ல பாருங்க 4.00 வந்திருக்குது. 4.0ங்கிறது செட்டு வேக்கப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதுமான வோல்டேஜ் தான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.20 வோல்டேஜ் வேரியேஷன் பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இது ஊரையும் கண்டிப்பாக பவர் ஆன் ஆகும். அதே மாதிரி செட்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துருக்கோம், VBus வழியாக கொடுத்ததுனால வாட்ச் டாகும் சிஸ்டம் ரீசெட்டும். சிஸ்டம் ரீசெட்டை தான் நான் ஃபஸ்ட்டு பேசணும். சிஸ்டம் ரீசெட் பி அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் ரீசெட் பியும் வாட்ச் டாகும். வாட்ச் டாகை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம்ல வந்து பார்த்தீங்கன்னா PS ஹோல்டுன்னு சொல்லுவோம். ஓகே, PS ஹோல்டு. நம்மளுக்கு CPU வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் பவர் சுவிட்ச் வோல்டேஜை ஹோல்டு பண்ணிருச்சு அப்படின்னா CPU சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அங்கே PS ஹோல்டு அப்படின்னு சொல்கிறத இங்கே வாட்ச் டாக்னு சொல்கிறோம். ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா கீப் அலைவ்னு சொல்லுவோம் இதை நம்ம ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டாக் என்ன வோல்டேஜ் நம்மளுக்கு ஹோல்டு பண்ணுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணலையா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 11வது பாருங்க, டிபி, அதாவது டிபினா டெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். 44ங்கிறது அவங்க கொடுத்துருக்க ஸ்கீமேட்டிக்ல கொடுத்துருக்க நம்பர். ஆக்சுவலா வாட்ச் டாக் வந்து 1.40 வோல்டேஜ் நம்மளுக்கு சார் ஆக்சுவலா 1.80 வரணும். ஓகே, ஆனா 1.40 வோல்டேஜ் பிஃபோர் ட்ரிகர், அதாவது பவர் பட்டனை ட்ரிகர் பண்றதுக்கு முன்னாடி. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருதுங்கிறது இன்னொரு வீடியோவை கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன் பண்றதுக்கு முன்னாடி, ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது செப்பரேட்டாக கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12வது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீசெட் பி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா TP37 சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை தான் இங்கே நான் என்ன பண்ணுறேன், TP37 1.40 வோல்டேஜாக மெஷர் பண்ணி எழுதிருக்கிறோம். அது ரெண்டையுமே இப்போ வந்து வருதான்னு பார்த்தலாம். அங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டாக். ஓகே, வாட்ச் டாக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.44 வோல்டேஜ். ஓகே, இது வந்து 1.45 வோல்டேஜ். இது நம்ம கம்ப்ளீட் செட்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற மெஷர்மெண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணும்போது என்ன நடக்குது. ஓகே சார், டோட்டலாக இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீரீஸாக பிரிக்கிறேன். செட்டை வந்து பார்த்தீங்கன்னா செட்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி VBus வழியா, அடுத்து VBAT மட்டும் கனெக்ட் பண்ணி VBus இல்லாமல் VBus மட்டும் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு செட்டை ஆன் பண்ணால் என்ன நடக்குதுன்னு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். செட் ஆன் ஆகாது. செட் ஆன் பண்ண ட்ரை பண்ண போகிறோம், அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி VBAT, அதாவது பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு செட்டை ஆன் பண்ணும்போது எல்லாத்துலையும் என்னவா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்னாவே இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் 1 2 3 நான் போட போகிறேன். இது ஆக்சுவலாக இந்த வீடியோவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MTK சிப்செட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு MTK சிப்செட் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன வோல்டேஜ்லாம் செக் பண்ணணும், என்னென்ன வோல்டேஜ் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத எளிமையாக நீங்கள் செக் பண்ண பழகிக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு மெஷர்மெண்ட்டோட குத்துமதிப்பாக இது வரல பேசிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் DC பூட் சீக்வன்ஸை வச்சு மட்டும் போகாமல் நாலேஜோட
கண்டென்டிவாக வந்து ஃபால் ஃபைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இந்த மெஷர்மெண்ட் எடுத்து தான் நீங்கள் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் முடியட்டும். இது இல்லாமல் இன்னொரு இது நான் போடுறேன் உங்களுக்கு ஆஸ்லாஸ்கோப் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ தட் யூ வில் பி கெட் இம்ப்ரூவ்டு. சேம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.